எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. என்ன நாலு முடி ரொம்ப ஹாப்பியா இருந்த மாதிரி இருக்கு. மைனியர் போயிட்டோ? யாரு அவளா? அவ இருக்க பாதி உயிரை எடுக்காம போக மாட்டா சின்ன பொண்ணு. அதெல்லாம் இப்ப நடக்காது. பின்ன என்னம்மா இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறிய? சாதாவே மைனியார் வீட்டுக்கு வந்தா உம்முனி முறைச்சிட்டு தானே இருப்பிய. இன்னைக்கு என்னாச்சு? நான் ஒரு பிளானை போட்டிருக்கேன் சின்ன பொண்ணு. இல்லை அவ எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அவளை கலப்பணும். அதுதான் என்னோட பிளானு. 2 வாரத்துக்கு அவள் வந்ததே என்னால் தாங்க முடியலை. இன்னைக்கு வந்து 3 நாள் ஆச்சு. இன்னும் எத்தனை நாள் இங்கே தங்க போகிறான்னு எனக்கு தெரியல. அதான் இந்த பிளானு. என்னக்கா என்ன சொல்றிய? பிளான்லாம் சொல்றிய? என்ன பிளானு சொல்லுங்க. என்கிட்ட சொல்ல சொன்னா அங்க யாரு வாராவணி பாக்குது லூசு? அதுக்கு இல்லைண்ணே, நான் புதிய பிளான் அவ கேட்டக்கூடாது. அதான் அங்கே பார்த்தேன். அதெல்லாம் வரமாட்டா. என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு காலையிலேருந்து நான் ஒரு வேலை செய்யல. மணி 8 ஆகுது. இப்போ சாப்பாட்டு வருவா. எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சிடுவேன். உடம்பு சரியில்லைனா உடனே உங்க ஹஸ்பண்ட் கடையிலேருந்து வாங்கி கொடுப்பாரு. இதுல என்ன இருக்கு? ஐடியா போட்டாவளா? ஐடியா நீ சின்ன பொண்ணு. அவ இன்னைக்கு வரமாட்டாவ, நாளைக்கு தான் வருவாவ. அவ என்ன பண்ணியான்னு பார்ப்போம். சரி, அவ சாப்பாட்டு இல்லாம அலைவா, நீங்க சாப்பாட்டு என்ன பண்ணுவீங்க? நீ எல்லாம் நல்லா இருப்பியானா? ஒரு வார்த்தை ஒரு வாய் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டியா நீ? நான் சாப்பாட்டு என்ன பண்ணு என்கிட்ட கேட்கியா? உன்னைய உமாலா எல்லாரும் நம்பிதாம நானே இந்த பிளானுக்கு இறங்குனேன். இப்ப என்கிட்ட இப்படி கேட்கியா? இல்லக்கா, ஒருவேளை நீங்களும் 3 நேரம் ஃபாஸ்டிங்கோன்னு நினைச்சேன். தப்பு தான். ஒரு வாய் சாப்பாடு இருந்தா குறைஞ்சான போயிருவா சின்ன பொண்ணு. இப்படி சொல்லியா? அம்மா கோவப்படாதுங்கம்மா. போடிய சத்தத்துல மைனியாரே வந்துருவா. சும்மா இருங்க. அண்ணி வந்துட்டா. அண்ணி வெள்ள பண்ணி நீ. என்ன ரேவதி சொல்லு. என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மணி பாத்தீங்களா இல்லையா? காலையில மீன் கொண்டு வர மணியா பார்க்கல ரேவதி. ஏன் அவனுக்கு என்னாச்சு? என்ன நீ கிண்டலாவா இருக்கு? நான் அவன் ஒன்றும் கேட்கல. டைம் என்னன்னு பாத்தீங்களா இல்லையா? நான் பார்க்கலையே. நீ பார்க்கலையம்மா? மணி பார்க்க தெரியாதோ? என்ன நீ விளையாடிட்டவா இருக்கீங்க? மணி 8 ஆக போகுது. இன்னும் ஒரு கிளாஸ் டீ கூட எனக்கு தரல. ஐயோ ரேவதி, எனக்கே உடம்பு சரியில்லை. தொண்டெல்லாம் கட்டி காய்ச்சல், உடம்பு வலியா இருக்கு. என்கிட்ட வந்து டீ போட்டு கேட்கிய பாரு. என்ன நீ இப்படி உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிட்டா நான் என்ன பண்றது? வாங்க, 2 பேரும் சண்டை போடாம மைனியார் தானே, ஒரு கிளாஸ் டீ போட்டு கொடுங்க. எனக்கு எங்க அண்ணி போடுற டீ தான் ரொம்ப பிடிக்கும். நானே போட்டு நானே குடிக்கிறது எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஆமா பிடிக்காதான். இவ்வளவு வீட்டுல போய் நான் இல்லையா போட்டு குடிக்கி? நடிச்சிருவா. நானே ஹாஸ்பிட்டல் போக ரெடி ஆயிட்டு இருக்கேம்மா. என்னாலனே அடுப்புங்கிற வேலையில செய்ய முடியாது ரேவதி. நீயே செய்தா? எது நானே செய்யணுமா? என்னால் எப்படி நீ முடியும்? செய் ரேவதி. ஐயோ தலை வேற வலிக்குது, கஷ்டமா இருக்கு. சின்ன பொண்ணு வா போமா. அப்படியே உமாள் கேட்டில் போய் காலையில் டிஃபனையும் சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ சின்ன பொண்ணு. சரி அக்கா, பின்ன வாங்க போவோம். ஐயோ என்ன பண்றது? இவங்க உடம்பு சரிஞ்சிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டா எனக்கு யார் சாப்பாடு பண்ணி தரது? ரேவதி சொல்லுங்க. எப்படியும் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர மதியம் ஆயிரும். கொஞ்சம் போல சாப்பாடு வச்சு ஃப்ரிட்ஜில் மீன் இருக்கு, குழம்பு வச்சிருமா? அண்ணி நானா? பின்ன நீ வைக்காம வீட்டுக்காரனை வந்து வைப்பாரு. வச்சிரு ரேவதி. அண்ணி அதெல்லாம் என்னால முடியாது. இன்னைக்கு நம்ம சாப்பாடை உமா இன்னைக்கு வீட்லயே சாப்பிடலாம். என்னவோ பண்ணுமா. போலாமா சின்ன பொண்ணு? சரி வாங்க அக்கா. காலையில வர நல்லா தான் இருந்தாவ, இப்படி நடிக்கிறாவ. யாருக்கிட்ட? ரேவதி கிட்டயா நடக்குமா? எது எப்படியோ நமக்கு என்ன, நம்ம உமானி வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். செப்பா என்ன நடிப்பு தான் நடிக்குது. யாமல சின்ன பொண்ணு, நானே கடுப்புல இருக்கேன். எதுக்கு போய் சிரிச்சுட்டு இருக்கிய? எக்கா, உங்களுக்கு ஏத்த மைனியார் தான். நீங்க 2 அடி பாஞ்சா மைனியார் 16 அடி பாயா. பாத்தியா சின்ன பொண்ணு, நானே கஷ்டப்பட்டு உடம்பு சரியில்லைன்னு ஒரு டிராமாவை போட்டா அவ எப்படி நிக்கியா பாரு. இன்னைக்கு ஒரு நாளாவது அவளை சமைக்க வச்சிடலான்னு பார்த்தா அவ எனக்கு முன்னாடி நிக்கியா. உமாளுக வீட்டுல தின்ன போறானா? உமாளுக வீட்டுல பாவம் உமா, இன்னைக்கு உங்க 2 பேரையும் கெட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறாளோ. இருக்கட்டு, நான் இன்னும் 2 நாள் கஷ்டப்பட்டேன் இல்லையா? அவ ஒரு நாள் தானே அவுச்சி போட்டுட்டு அப்பதான் தெரியும். ஆனா நாலுமுடி சரியான ஆளுதான் நீங்க. சரி சரி வா, உமா சோத்துக்கு அரிசி பொடி முன்னாடி அங்க போவோம். அதுக்கப்புறம் அவளை சொல்லுவா திரும்ப நான் அவுச்ச மாட்டேன். நீ கதையா இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருக்குதியம்மா. வாங்க. வாண
படைக்கு தான் பிந்தனம், பந்திக்கு முந்தனம். இதெல்லாம் தெரியாதா என்ன? வா, எத்தனை கல்யாண வீட்டுல போய் பந்திக்கு சண்டை போட்டு முன்னவே இருந்திருப்போம், மறந்தா போச்சு. வாங்க வாங்க. எப்பா எப்பா, ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். காலையில மிஷின் மாதிரி தான் ஓட வேண்டியது இருக்கு. அங்க வேலை இங்க வேலை, அப்பப்பப்பா. இப்பதான் ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. கொஞ்ச நேரம் படுத்தெலும்பிட்டு அப்புறமா சாப்பிடலாம். உமா உமா, இப்ப எதுக்கு இந்த விஷம் இங்க வருதுன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? மே உமா, எக்கா ஏன் கதவு திறந்துதான் கிடக்கு, உள்ள வாங்க. என்னடா எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன், வந்து கூப்பிட்டாதான் என்ன? ஏதோ டெய்லி நான் வந்து கூப்பிட்டாதான் வீட்டுக்குள்ள வர மாதிரி நடிக்கிறியே. நீங்க தான் கதவு திறந்துக்கலனா கூட எத்தி சாடியாவது வீட்டுக்குள்ள வந்துருவீங்களே. என்ன சொல்லுங்க. பத்தியா சின்ன பொண்ணு, எப்படி பேசியானி? எகத்தாளமான பேச்ச பத்தியா? பேசிட்டு போட்டு உங்க தங்கச்சி இல்லையா, அப்படிதான் இருக்கான். என்ன விஷயம்? என்ன விஷயமா? ஆமா, சமையல் முடிஞ்சா? காலை நீட்டி போட்டுட்டு இருக்கியா? நான் என்ன உங்களை மாதிரி சமைக்காம வீடு விடாவா போயிட்டு இருக்கேன். என் வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன்ப்பா. வர வர ஓவராதம்லாம் பேசிய இழுவ. நீ ஏன் பணமர மாதிரி நின்றுட்டே இருக்கியா? சும்மா சும்மா எடுத்து பார்க்க கழுத்து வலிக்குது இல்லையா? உட்காரு. கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்தாதுங்க பாத்துடுங்க. உட்காருண்ணா. என்னவா இருக்கும்? வந்த உடனே இருப்பிடத்தை வச்சிருக்கிய இழுவ. இதுதானே சோறு வைக்கணும், சமையல் என்ன தானே பண்ணணும்? எப்படி? ஐயோ கடவுளே, அதைத்தானே சொன்னேன். நான் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நீ ஏன் சொல்லுங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? சோறு வச்சியானா? ஆமாக்கா, எல்லாம் வச்சாச்சு. ஏன்? உமா, உங்க அக்கா அன்னைக்கு லஞ்சம் உன் வீட்லயே முடிச்சிடலான்னு வந்தாவ. எது? இங்க முடிக்க புரியலா? ஏன் வீட்டுல சமைக்கலையா? அதுக்கு எவ்வளவு மூஞ்ச தூக்கியா? வீட்டுல எல்லாம் சமைக்கணும் என்னால முடியல. ஏன்னா ஒரே தலைவலி, வாந்தி, எல்லா தலை சுத்தெல்லாம் இருக்கு. ஒரே எடுப்பா எடுத்து இங்க வந்து நம்ம உயிரை வாங்க வந்துட்டாளே. உங்களுக்கு தான் தலைவலி, தலை சுத்து, வாந்தி. அவ ரேவதி வீட்டுல இருக்கா இல்லையா, அவளுக்கு சமைச்சு கொடுக்கலாம் இல்லையா? எனக்கே முடியல. அவகிட்ட சமைச்சுதான் சொன்னேன், மாட்டேன்னு சொன்னா. அதான் உன் வீட்டுல நான் சாப்பிட வந்தேன். எது இங்கயா? ஆமா, மதியானம் அந்த குரங்க இங்கதான் வருமா. ஏக்கா, அரிசியெல்லாம் கம்மியா தான் போட்டேன், சாப்பாடு பத்தாது. சாப்பாடு பத்தலன்னா போட்டு எனக்கு ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் போல குழம்ப ஊத்தி கொடு, நான் அதை குடிச்சுக்கிட்டாவது போயிடுவேன். சரியா? என்னதான் சொன்னாலும் போக மாட்டா போல இருக்கே. ஆறு சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட நான் சாப்பாடு சேர்த்து வச்சிருப்பேன். இப்ப வந்து நிக்கியத பாரு. நானும் அப்பவே சொன்னேன் உமா, கேட்கவே இல்ல. சரி சரி, நான் இன்னும் 2 நாள் உன் வீட்டுல தான் நிக்க போறேன், பதறாத. எது 2 நாளா? ஆமாடா, பதறாத இரு. 2 நாள் தான் நிப்பேன்னு சொன்னேன். ஏதோ 2 வருஷம் நிக்க மாதிரி எழுமி நிக்கியா? கடவுளே, இவ 2 நிமிஷம் இருந்தாலே என்னால தாங்க முடியாது. 2 நாள் இங்க நிக்க போறாளாம், 48 மணி நேரம். எப்படி தாங்குவேன்? என்னடா இழுவ, ரொம்ப யோசிக்கியா? ஒரு அக்கா உன் வீட்டுல நிக்கேன்னு சொல்லி இப்படி யோசிக்கியா? ஆமா அக்கா, பெரிய அக்கா. வரவா சும்மா என்ன பிரச்சனை இல்லையே, என்ன சுரண்டிட்டுல இருப்பீ நீங்க? ஏமா தாயே, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். ஒரு அறுவடை என் பாட்டுக்கு இருப்பேன். 3 நேரமா வருவேன், சாப்பிடுவேன், போவேன். வேற ஒன்னும் பண்ண மாட்டேம்மா, போதுமா? ஒன்னும் பண்ண மாட்டேலா? அப்ப எல்லாரும் சமையல் பண்றதுல உதவி பண்றது யாரு? நான் ஒத்தை கிடந்து பண்ணணுமோ? என்னடா இழுவ, ஓவரா பேசிட்டு போறா? ஒரு வாய் சாப்பாடு கேட்டதுக்கு இந்த நேரம் நிக்கியா? ஆமா, நல்லா பேசுவிய. உங்க வீட்டுல அவுச்சம் அடிச்சு இங்க வந்து இருக்குது இல்லையா, அப்ப நான் என்னத்த சொல்லணும்? அம்மா தாயே, எனக்கு நீ எதுவும் தரண்டாமா? எப்போ என்னால நிக்கியா? வேண்டாமா, நீயே வேண்டாமா, சாப்பாடு வேண்டாம், விட்டுரு. பாரு சின்ன பொண்ணு, நம்ம உமா நம்ம தங்கச்சி போல கூட இருக்கியாளே, அவளை வீட்டுல இருந்து சாப்பிடலாம் நினைச்சது ஏன் தப்புதான். எப்படின்னு சொல்லிட்டா பாரு. அழுதுட்டா நம்பிடுவேனோ? அந்த பருப்பெல்லாம் இங்கவே ஆகாது. ஒரு வச்சு ஒத்துக்கான இங்க வந்தேன். தங்கச்சிங்க நீ உள்ள உரிமையில தானே வந்து சின்ன பொண்ணு. ஓவர படம் கட்டி வேலை வச்சுட்டுக்காதுங்க. போன அப்புறம் என் வருத்தத்தை வாங்கிட்டு சொன்னேன் பாரு. நே உமா, உன் வீட்டுல ஒரு வாய் சாப்பாடு கேட்டதுக்கு நீ என்ன அசிங்கப்படுத்திட்டா இல்லையா? மறக்காத. இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்க, மறக்காம குறிச்சு வச்சுக்க. இதே போல அடுத்த வருஷம். ஆமா, அடுத்த வருஷமா இதே நாள் வாங்கிட்டு வந்து சாப்பாடு கேப்பாவுமா, மறந்துடாத. அவ சொன்ன மாதிரி அடுத்த வருஷமே கேப்பேம்ல. நீ இப்படி கோவப்பட்டா கேட்காம போயிருவனோ? என் வீடு மாதிரிதான், நான் வந்து போட்டு தின்னதான் செய்வேன்.
அட்ட சூறு சொரண கெட்டவளே, நானும் ரோசத்துல எழும்பி போயிருவான்னு நினைச்சேன். இப்படி சொல்லியா? உண்மை நம்பிட்டியா? சும்மா சின்ன பொண்ணு. தெரியுமே, நான் ஏன் நம்ப போறேன்? நீங்க சுவாருனா எவ்வளவு தூரம் வேணாலும் இறங்கி போவீன்னு எனக்கு தெரியும். உமா, எவ்வளவு வேலை பிரச்சனை இருக்கட்டு, கோவத்தை சாப்பாடுல காட்டக்கூடாது. நீ என்ன சொன்னாலும் சொல்லாட்டல, மதியம் சாப்பாடு இங்கதான். அட வெக்கம் கெட்டவளே, எத்தனை பேர் இப்படி தெரியாவன்னு தெரியலையே. வாவுமா, சோறு வைக்கணும் கொஞ்சம் வை, இல்லைன்னா இருக்கதே அட்ஜஸ்ட் பண்ணி தின்னலாம். வாசத்துல எழும்பி போவான்னு பார்த்தா ச்சே. சின்னவனு, உமா நம்பிட்டா போல, அப்படியே பாத்துட்டு இருக்க பாரு. ரொம்ப சிரிச்சாதுங்க, வாய் வழியா வங்க கடலே தெரியுது. போன சின்னவனு. வா பாத்திமா. எனக்கா தனியா இருந்தாங்களே இருக்கு. ஆமா, எப்பவும் நம்ம தனிமை தானே, அதான் தனியாவே இருக்கேமா. வா. என்ன புஷ்பா அமைதியா நிக்கியா? ஒண்ணும் இல்லக்கா, சும்மாதான். உட்காருங்கம்மா 2 பேரும். ஐயே, சேர்ல உட்கார விடாதம்மா, தரையில உட்காந்துட்டீங்களே. ஒன்னும் இல்லக்கா, அதனால என்ன? என்னக்கா சின்ன பொண்ணு வீட்டுல இல்லையா? இப்படி அந்த புத்தி கெட்டது என்னை பாத்திமா வீட்டுல இருந்திருக்கு, அத பத்தி கேட்கியா நீ? இல்லக்கா, வீட்டுல இருக்கியாளா என்னமான்னு தான் கேட்டேன். அது இந்த நேரம் எங்க மேய்ஞ்சுக்கிட்டு திரியாளோ, இனி மத்தியானம் சாப்பாடையும் அடுத்த வீட்டுலையும் முடிச்சுக்கிட்டு வந்துருவா. அது ஒரு புத்தி கெட்டது இல்ல, அது அப்படிதான் தெரியும். வீட்டுல சமைக்கலையாக்கா? என்னத்த பண்ணுவான்னு தெரியலம்மா. 2 சுவாரம் போட்டு 5-6 காய்கறியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பா. கேட்டா சொல்லுவா ஃப்ரைட் ரைஸ்ன்னு. அப்புறம் என்ன, இந்த யூடியூப்பை பார்த்து இந்த தோசை இருக்கு இல்லையா, தோசையை ஊற்றுவா, 5-6 சோளத்தையும் இந்த காய்கறி என்னது இல்லாமல் போடுவா, போட்டு கட் பண்ணி வச்சிருப்பா. கேட்டா சொல்லுவா பீஸாவா, என்னது பீட்சாவா, என்னதோ என்ன சொல்லுவாமா, பீட்சாவாக்கா? ஆமா ஆமா ஆமா, அதுதான் அதுன்னு சொல்லுவா. என்னத்த செய்யாள, வாயில வச்சா ஆவாது பார்த்துக்க. அதனால எனக்கு இப்ப நானே சமைச்சிருவேம்மா. என்னக்கா சொல்றிய? ஒரு வீட்டுல 2 பானையா? ஒரு வீட்டுல 2 பானை ஒன்றும் இல்லை, நான் சமைப்பேன், மகாராணி தின்னுவா. எல்லாம் ஒரே பானை தான். என்னக்கா நீங்க சமைச்சு கொடுத்தாவா தின்னியா? உங்களா இருக்க வச்சுலாக்கா அவ சாப்பாடு போடணும். ஏக்கா இப்படி இருக்கிறிய? பக்கத்து வீட்டுக்காரே உங்களுக்கு புரியுது, என் நிலைமை அப்படி ஆகி போச்சு. வக்கீஸ் ஒன்றும் சொல்ல மாட்டானாக்கா? அவன் என்னதோ சொல்லி பார்த்தாச்சுமா, வீட்டில் இருக்கவ திருந்தினா தானே உண்டு. அவ என்னத்தையாவது ஆக்கி வச்சுக்கிட்டு அவளுக்கு பாட்டு போயிருவா ஊரு சுத்த. நான் எவ்வளோ நேரம் தான் டிவி பார்க்கியது, கொஞ்ச நேரமாவது கூட இருந்து பேசுவோம், சிரிப்போம், எடுப்போம். ஒன்றும் கிடையாதுமா. ஐயே, உங்க நிலைமையை யோசிக்கும் போது கஷ்டமா இருக்குக்கா. நீங்க கொஞ்சம் அவள்கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டியதானக்கா. நீங்க ஏன் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க? நான் எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னா அவ மாறி என்ன 9 வார்த்தை சொல்லிட்டு போறா. இப்ப போறேன் வாரேன், எங்க போறா எடிக்கான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அவ போக்குல போவா, பசிச்ச உடனே வீட்டுக்கு வருவா. நாடு மாடு தெரியுமா, அதே நிலைமை தான் அவளுதான். எங்க மாமியார் எல்லாம் என்னட்டா இப்படிலாம் இருக்காதுக்கா. எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போனோம். 5 நிமிஷத்துல வருவேன்னு சொல்லிட்டு போனா 3 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்திருக்கணும். அப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கும். நீங்க தான் இப்படி ஃப்ரீயா விடுதிய? ஆமாக்கா, நீங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பிடிங்களா? நீங்க ஏன் அவ்வளவு ஃப்ரீயா விடுதிய? ஆவட்டு, இனி ஆவட்டு. ஏதோ எங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுக்கா. நீங்க தான் கஷ்டப்படுவிய, எதுக்கு உங்களுக்கு அந்த கஷ்டம் தான் சொல்லிட்டு போலான்னு வந்தோம்க்கா. சரிம்மா, நீங்களாவது அப்பப்ப இங்க வந்துட்டு எடுத்துட்டு போவாங்க. நீங்க வந்தாதான் எனக்கு ஒரு பேச்சு துணைக்காத ஆள் உண்டு, சரியா? நாங்க அடிக்கடி வரோம்க்கா. சரிக்கா, அப்ப நாங்க பின்ன கிளம்பியோம். போகும்போது இங்க உள்ள மாடை எங்கேயாவது பாத்தியெல்லாம் அடிச்சு தத்தி விடுங்கன்னா வீட்டுக்கு போகணுமா நீ? சரிக்கா, கண்டிப்பா சொல்லிட்டு போறோம். சரிம்மா, பின்ன போவோமாக்கா? சரி புஷ்பா, பின்ன போலாம். வீட்டுல சின்ன பொண்ணு இருப்பா, மாமியாரை பத்தி சொல்லி கொடுக்கலான்னு வந்தோம். இப்ப பாரு, சின்ன பொண்ணு இல்ல, மாமியார்கிட்ட சின்ன பொண்ணை பத்தி சொல்லி கொடுக்க வேண்டியதா போச்சு. அதுக்கு என்னக்கா, அது அவ்வளவு நேரஞ்சடி இல்ல, அதுதான். ஆமா ஆமா, அது நம்ம உண்மைதான். சரி வாங்க, பின்ன போலாம், அது நம்மளே பாத்துட்டு இருக்கு. சரி சரி. அந்த அளவு ஏதோ நமக்கு சப்போர்ட்டா பேசிட்டு நம்ம முன்னாடியே என்னதோ பேசிட்டு போறாள்வளே, எவளைய நம்ப கூடாதோ? என்னம்மா தனியா இருந்து சிரிச்சிட்டு இருக்கிறியா? இல்ல மக்களே, உங்களை இப்பதான் கூப்பிடலான்னு வாய திறக்கலான்னு நினைச்சு 2 பேரும் வந்து நிக்கிறிய. என்னம்மா, என்ன விஷயம்? சிரிச்சுக்கிட்டு வேற இருக்கிறிய? ஆமாட்டி, சாதா கடமை கூப்பிட்டு கத்துன்னு கத்துனாதான் 2 பேரும் வருவிய. இன்னைக்கு நினைச்ச உடனே வந்து நிக்கிறீங்களே, சிரிப்பா வருது மக்களே. சிரிப்பு வரும். சொல்லுங்க, எதுக்கு தேடனிய? என்ன ஒரு ஆர்வம், சொல்லுங்கம்மா, எதுக்குமா தேடனிய? சிரிச்சுட்டே இருக்கிறிய? ஆமா மக்கா, ஒருத்தி வை சிங்கள பாத்திரம் கிடக்கு, எல்லாத்தையும் அழகா பூசி எடுத்து வை. இன்னொருத்தி வீடு முத்தம் எல்லாத்தையும் அழகா பெருக்கு போ. இத சொல்லவா சிரிச்சு இருந்திய? ஆமாட்டி, சாதா வேலை சொல்லக்கு கூப்பிட்டா நீ போன்னு சொல்லுவிய. இன்னைக்கு 2 பேருமே வசமா மாட்டிக்கிட்டே இல்லையா? போ மக்களே, போ. ஒருத்தி பாத்திரத்தையும் ஒருத்தி வீடையும் பெருக்கு போமா. ஏமா, நாங்க சும்மா இருந்தாலே உங்களுக்கு பிடிக்காதா? என்னடி என்ன பேசுறிய? நான் அப்ப சும்மா இருக்கட்டா, ஒன்னும் அவுச்சாம எடுக்காம?
இப்பதான் சிரிச்சு பேசினவ உடனே டெரர் ஆவியாச்சா? ஒழுங்கு மரியாதை வீட்டுல எல்லா வேலையும் 2 பேரும் செய்யுங்க. அதுக்கு ஏமா கத்துறிய? ஒரு வேலை சொன்னா செய்யணும். அதை விட்டுட்டு இப்பவா அப்பவா எதுக்கு செய்யணும், நானா செய்யணும் அவளா செய்யணும், என்ன கேள்வி இது? அம்மைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வேலையை செய்யணும் வந்துட்டா உடனே செய்யணும். என்னது இந்த எள்ளுனா என்ன மாதிரி நிக்கணுமே அதுவாம்மா? ஆமா அது மாதிரிதான். போ பள்ளத்தோட காலேஜோட லீவு கிடைச்சாலும் வீட்டோட ஒரு வேலை குறிஞ்சு நிமிந்துடாதுங்க. சிரிச்சிட்டு சொல்லும் போதே நல்லா தானமா இருந்து இப்ப ஏன் இவ்வளவு கோவம்? பாசமா சொன்ன உடனே கேட்டுட்டே இல்லையா? கோவம் மாமே கோவம். ஒழுங்காவே எல்லா வேலையும் செய்யுங்க. ஆமா நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் எல்லா வேலையும் எனக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இனி எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட். போங்க. சரி போறோம். அதுக்கே இவ்வளவு திட்டு? வாங்க டி. இட்டி வா அம்மா கோவத்துல இருக்காவ பேரும். பிள்ளைகளாகனே சிரிச்சுக்கிட்டு சொன்னா ஒன்னும் கேப்பு கிடையாது. அதுவே 2 திட்டு திட்டணும்னா எப்படி அலந்து பறந்து ஓடி ஆளுவ? அடி செய்யற உதவி அண்ணன் தம்பி செய்ய மாட்டான்னு சும்மாவா சொன்னாவ? போட்டு போட்டு எல்லா வேலையும் செய்யட்டு. என்னன்னா 2 நாளா ஆளை காணல. பேர பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்து லீவ் விட்டாச்சா? ஆமாடே, பிள்ளைய பள்ளிக்கூடத்து போயிட்டு இருக்கும்போது டெய்லி பிள்ளைகளை கொண்டு விட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு போவேன். இப்ப என்ன பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு லீவா விட்டாச்சா? வீட்லயே அப்படியே கிடைக்கிது பத்துக்க. எங்க போறது? அடிக்கடி வெளியே வந்துட்டு போனா எடுத்தாதான் நானே ஊரு உலகத்துல என்ன நடக்குதுன்னு நாட்டுல என்ன நடக்குதுன்னு 4 பேர் பேசுறதுல தெரியும். ஆமா அது என்னமோ உண்மைதான். என்னதான் வீட்டுல செய்தி பார்த்தாலும் நியூஸ் பேப்பர் வாசிச்சாலும் நம்ம இந்த டீ கடையில பேசுறதுக்கு ஆவல பத்துக்க. எனக்கும் அப்படிதானே. வீட்டுல சாயங்காலம் 4:30 போலதான் டீ குடிச்சேன். சரி நம்ம கடையில குடிச்ச மாதிரி வராதுன்னு மெதுவா அப்படியே போயிட்டு வந்துட்டு வந்தேன் பார்த்துக்கிடுங்க. பழவிட்டோம் பத்தியா? அது அப்படிதான் இருக்கும். நேற்று நான் இதுல நிற்கும் போது இந்த ஜோசப்புக்கு இருக்கா இல்லையா, மோளை ஒருத்தன் சம்பந்தம் கேட்டுட்டு வந்தாவ பார்த்துக்கிடுங்க. எது ஜோசப்புக்கு மோளா? ஜோசப்புக்கு மோளுக்கு என்ன வயசு தான் ஆச்சு? கல்யாணமா பண்ணி குடிக்கும் என்னன்னு தெரியலன்னே. நேற்று இந்த கடையில டீ குடிச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு ஆள் வந்து கேட்டாரு, பிள்ளை எப்படி நல்ல பிள்ளையா என்ன அதுன்னு. நானும் நல்ல பிள்ளை அப்படிதான் சொல்லி கொடுத்தேன். நம்ம இது கிடையாது சம்பந்தத்தில் விளக்க போறோம். என்ன ஜோசப்புக்கு மோளுக்கு வயசு அதிகமா இருக்குமா தெரியல அண்ணே. ஆனா வந்து விசாரிச்சுட்டு போனாவ. ஒருவேளை இவங்களாதான் பார்த்து விசாரிக்கவளா இல்ல ஜோசப் வீட்டுல பாத்துட்டு இருக்காங்க நம்ம தெரியாது இல்லையா? ஏ வாடே, என்ன ஒரே வேலை தானோ? ஆமாண்ணே 2 நாளா பார்க்க முடியல. வயல்ல கொஞ்சம் நாத்து நட வேண்டியதா இருந்துச்சு, அதான் வெளியே எங்கேயுமே போக முடியலடே. சரி சரிண்ணா. எப்படி பையன் வந்து வயலில் வந்து வேலை செய்ய தருவானா இல்ல நீங்க தான் செய்யணுமா? கூப்பிட்டா வருவான். ஏன் ஒரு மாதிரி சொல்லியா கூப்பிட்டா வருவானே? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? என்னத்த சொல்லண்ணா, இந்த வீட்டுல அவளை கூட்டிட்டு வந்ததுல இருந்தே எனக்கு எல்லாம் பிரச்சனை தான். தலைவியாதனையா இருக்கண்ணா. ஏன்டே நல்லபடியா நீ பார்த்த சம்பந்தம் தானே? ஏன் மரும ரொம்ப வாயாடியோ? வாயாடியா? எப்பா எப்பா வாய திறந்துட்டா நினைச்சிடுங்க. என்ன அட்டத்து வர வயசுக்கு மீதிரம் பேச்சு. வெளியே பார்க்கும்போது நல்ல அமைதியான பிள்ளை மாதிரி போறா. என்னன்னா நீங்க இப்படி சொல்றிய? வெளியே பார்க்கும்போது அப்படிதான் தெரிய வாழ்வ. வீட்டுல எல்லாம் நம்ம ஒரு வார்த்தை சொன்னேன்னா போதும் மாறி 9 வார்த்தை மாறி பேசாம போக மாட்டா. இப்படிப்பட்ட ஒரு வாயாடி அவன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். ஏ அப்படியா? சே என்னத்த பொண்ணா இருக்கு. மாமியாருக்கு மருமகளுக்கும் ஒற்றுமையா? இப்படி ஒரு ஒற்றுமை கிடையாது. வீட்டுல என் மோளுகிட்டேயோ என் பொண்டாட்டிக்கிட்டேயோ பாசமா போவே மாட்டா. என்னத்த சொல்லதுக்கு? நீ எதுக்கு பொறுமையா போயிட்டு இருக்கியா? யாருக்கு வீடு? உன் வீடு தானே. நானா இதே நேரம் வீட்டை விட்டு களமணி வெரைட்டியே விட்டுருப்பேன். நம்ம வீட்டுல இருக்கன்னா நான் சொன்னதை கேட்டுட்டு இருக்கணும். இப்படிப்பட்ட பேச்செல்லாம் பேசுறவா இந்த வீட்டுல இருக்க கூடாது நான் வெரைட்டியே விட்டுருப்பேன். நீ பொறுமையா போற போடை. என்ன இவரு சொல்ற ஐடியா நல்லா தானே இருக்கு. என் வீட்லயே கல்யாணம் முடிஞ்ச புதுசுல இத மாதிரி எல்லாம் சண்டை வந்தது உண்டு பாத்துக்க. என் மோ வந்து என் மருமோட சைடு தான் எப்பவும் நிப்பான். ஒரு நாள் என்கிட்ட சரியா மாறி பேசினா எனக்கு வந்தது பாரு கோவம். நான் உடனே சொல்லிட்டேன், வீடு நான் கட்டினது, வீட்டை விட்டு கிளம்புனி. அந்தல எங்க மாமனார் வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாரோன்னு சொல்லிட்டு இன்னொரு அமைதியா தான் போயிட்டு இருக்கியா? ஓ அப்படியாண்ணா. அப்பதானே நம்ம மேல ஒரு பயமும் இருக்கும், ஒரு மரியாதையும் இருக்கும். இல்லைன்னா ஏதோ அவளுக்கு வீட்டுல நம்ம போயிட்டு இருக்க மாதிரி இல்லை நமக்கு தோணிட்டு இருக்கோம். கரெக்டு தான். அதனால பியாசி இதை வெட்டு 1 துண்டு 2 பியாசி முடிச்சிரு. சும்மா அங்க பிரச்சனை இங்க பிரச்சனைன்னு சொல்லாது சரியா? சரிண்ணே. என்கிட்டயே மாறி திமிரு பேசுனா இருக்கு. இனி என்கிட்ட ஏதாவது வார்த்தை பேசு வைக்கிறேன் உனக்கு பெரிய ஆப்பு. என்னடா வேலை ஏதாச்சும் ரெடியாச்சா எப்படி? நானும் பார்த்துட்டு தாண்டா இருக்கிறேன். ஒன்னும் ரெடி ஆகிற மாதிரி தெரியல. அதான் ஃபாரினே போயிடலாமான்னு ஒரு முடிவுல இருக்கேன். எனக்கும் அப்படிதான் மச்சான் தோணுது.
பேசாம முதல்ல இருந்த கம்பெனிக்கு போயிடலாமா? நானும் அப்படிதான்டா நினைச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு போறேன்னு சொன்னதுக்கே பூங்கொடி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா. என்னத்த நினைக்கிறதுக்கு என்ன சொல்லணியே எனக்கு தெரியல. குடும்பத்தையும் பார்க்கணும் வேலையும் பார்க்கணும்னா நம்ம எதையாவது ஒன்றா சாக்ரிஃபைஸ் பண்ணி தானடா ஆகணும். ஆமா, அது என்னமோ உண்மைதான்டா. வீட்டில் எப்படிடா பரவாயில்லாம போகுதா? ஆமாடா, இப்போ என்னதோ பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு. பின்ன ஒரு பிரச்சனை இல்லாம அப்படியே கொண்டு போ. வேற என்னத்த பண்ண? தெரியாத இடம் எப்படி போறதுன்னு எனக்கு தெரியலையே. எப்ப பஸ் வரணும்னு தெரியாது. ஏய் கொஞ்சம் தள்ளு. ராதிகா, அத்தா. நீ என்ன ராதிகா இங்க நிக்கிற? காலேஜ் போயிட்டு வந்துட்டியா? ஆமா அத்தா, ஃப்ரெண்ட் ஒருத்திக வீட்டுக்கு வந்தேன். அதான் இப்ப நான் பஸ் ஏறி போயிடலான்னு சொல்லிட்டு இங்க வந்தேன். எனக்கு வீட்டுக்கு போக தெரியாதா. தெரியாத இடத்துக்கு எதுக்கு இப்படி தனியா வாரா? டேய் நீ வீட்டுக்கு போ, நான் அவளை கொண்டு வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். சரிடா, சீக்கிரமா வந்துரு. சரி மச்சான். என்ன ராதிகா, அத்தைகிட்ட சொல்லிட்டு வந்தியா இல்ல சொல்லாம தான் வந்தியா? சொல்லாம தான் வந்தேன். ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்ப வேற லேட் ஆயிடுச்சு. அம்மா தேடிக்கிட்டே இருப்பாவ. சரி வா, நான் கொண்டு விடுறேன். என் போனை தாரேன். அத்தைகிட்ட ஃபோன் பண்ணி என்னதான் பார்க்க வந்தேன்னு சொல்லு. இல்லைன்னா அதுக்கு அத்தை கடந்து சண்டை போட்டுட்டு தான் இருப்பாவ. சரி அத்தா. ராகுல் எப்படி வேலைக்கு போறான்னா இப்போ? இல்லத்தா, வேலை தேடிட்டு தான் இருக்கா. இன்னும் வேலை கிடைக்கல. சரி சரி, எங்கேயாவது பார்க்க சொல்லு. சரி அத்தா. சரி நீ வா, நான் கூட்டிட்டு போறேன். சரி அத்தா. ஐயே, மணி 7 ஆகுது. காலேஜ் போன பிள்ளை இன்னும் காணல. காலையில ஒரு நான் திட்டு நின்றுட்டு கோவத்துல நின்று போயிட்டாளோ. அப்பவே கேட்டா காலேஜ் போ, ஒரு ஃபோன் வாங்கி தாங்கன்னு. நான் தான் வேண்டாம் உனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு ஃபோனையும் கொடுக்காம இருந்தேன். இப்போ ஒரு அவசரத்து ஃபோன் கூட பண்ண முடியலையே. ஐயோ, நான் இப்ப எங்க போய் தேடுவேன்? பையன் வேற இன்னும் வீட்டுல இல்ல. ஐயோ, என்ன பண்றது? பார்வதி அக்கா, இவ எதுக்கு இப்ப இங்க வந்துட்டீங்கன்னு தெரியலையே. இவ ஒருத்திக்கு தெரிஞ்சா போதும் ஊரு ஃபுல்லாவே பரப்பிடுவா. வாங்கக்கா. என்னக்கா ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கிறியே, என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? ஐயே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் இருக்கேன். வீடே அமைதியா இருக்கு. பிள்ளைகளெல்லாம் காணல. பிள்ளைய இன்னும் வரல. காலேஜ் முடிச்சு ராதிகா கூடவா இன்னும் வரல? இல்ல, அவ போகும்போதே சொல்லிட்டு தான் போனா. இன்னைக்கு கொஞ்சம் கிளாஸ் உண்டு, வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனமா. ஓ அப்படியாக்கா, சரி சரி. நானும் இல்லடா, நீங்க இந்த சாயங்காலம் நேரம் வெளியெல்லாம் வந்து நிப்பியல் இன்னைக்கு காணல இல்லையா? அதான் உடம்பு கிடம்பு சரியில்லையோ என்ன யாதுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன்க்கா. உடம்பெல்லாம் நல்லாதாம்மா இருக்கு. நான் சும்மா தான் இருக்கேன். ராகுல் வரவு லேட் ஆகுமாக்கா? ஆமாம்மா, ராகுல் வரவு லேட் ஆகும். சரிக்கா, பின்ன நான் கிளம்பட்டா? நீ போமா போ. வந்துடும் அழுவேன். நான் என்ன இவ்வளோ கூப்பிடவா செய்தேன்? என் வீட்டில் லைட்டு போட்டா என்ன, லைட்டு போடலன்னா இவ்வளோக்கு என்ன? என்ன டெய்லி இவ தான் வந்து பார்க்குற மாதிரி காணல தேடி வந்தாலும். மனுஷன் இருக்கிற வேதனையில இவ வேற. இந்த பிள்ளை என்ன ஆச்சுன்னு தெரியலையே. யார்கிட்ட போய் சொல்லுறதுக்கு? அரவிந்த் ஒரு ஃபோன் பண்ணி தேடி பார்க்க சொல்லுவோமா? ஹலோ அரவிந்த். எம்மா. டேய், நான் என் மருமகனுக்கு தானே ஃபோன் பண்ணேன். நீ எதுக்கடி ஃபோன் எடுத்தா? என் மருமகன்கிட்ட கொடு. உனக்கிட்ட தான் சொன்னேன் இல்லையா, உனக்கு எனக்கு எந்த பேச்சும் கிடையாது. நீ எம்மா, நான் ராதிகாம்மா. ராதிகா, நீ எப்படி அரவிந்த் ஃபோன் எடுத்தா? நான் ஒரு நிமிஷம் அரவிந்த் பொண்டாட்டின்னு நினைச்சிட்டேன். நீ எப்படி? எம்மா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தேன். கடைசி வழி தெரியாம இருந்தேன். அத்தான் தான் என்ன கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓ அப்படியா மக்களே? சரி சரி சரி. நான் உன்னை காணல பத்தியா. ஏட்டி ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்ல முடியாதாட்டி? உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோனை எடுத்தேன், நீங்களே கூப்பிட்டுட்டீங்கம்மா. சரி மக்களே, சரி பார்த்து பொறுமையா வாங்க. எனக்கு பயமா இருந்துட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரிம்மா, தேடாம இருங்க, வந்துடுறேன். சரிம்மாக்கா, பார்த்து பொறுமையா வா என்ன? சரிம்மா, வைக்கட்டா? சரி, வை வை வை. நான் தான் தேவையில்லாம பயந்துட்டேன். அரவிந்த் தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கானா? சரி சரி, வரட்டு வரட்டு. ஏற்கனவே லேட் ஆயிட்டு. அரவிந்த் வரட்டு. இன்னைங்க தங்க சொல்லிட்டு நாளைக்கு காலையில போக சொல்லலாம். ஆகிதா, வா வா வா. என்ன செல்வா, உமா வீட்ல இல்லையா? இல்ல இல்ல, அவ இப்பதான் எங்க மைனிய வீட்டுக்கு போனா. என்ன கீதா? செல்வா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு ஒரு ட்ரிப் போனோம்ல. ஆமா கீதா. அதோட போட்டோஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருக்காங்க. எனக்கு பார்த்து ஒரே சிரிப்பா இருந்து. என்ன கீதா சொல்றா? வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருக்காங்களா? ஆமா செல்வா, நீ இன்னும் பார்க்கல தானே? ஆமா கீதா, நான் இன்னும் பார்க்கவே இல்ல. எனக்கு தெரியும், நீ எப்படியும் பார்த்திருக்க மாட்டா. நான் வந்து சொன்னாதான் நீ பாப்பான்னு தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அந்த போட்டோல நம்ம 2 பேரும் கியூட்டா இருக்கிறோம் செல்வா. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு செல்வா. நீயும் போன் எடுத்து பாரு செல்வா. நான் பாக்குறேன் கீதா. மொபைல் சார்ஜர் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு இப்பதான் சார்ஜர் போட்டுக்கிட்டே வரேன்.
ஓ அப்படியா, சரி சரி, டைம் இருக்கும்போது பாருன்னா செல்வா. ம் சரி கீதா. அப்புறம் ஜார்ஜுக்கு என்ன வேலை ஏதாவது ரெடியாச்சா இல்லை ஊர்லோடி தானா? இனி அவங்க ஊர்லோடி தான், இனி ஃபாரின் போற ஐடியா இல்லைன்னு சொல்றாங்க. சரி வீட்லயே இருந்துட்டு போட்டுன்னு நானும் விட்டுட்டேன். வேலை எதுவும் ட்ரை பண்ணலையா? ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனா இன்னும் ஒண்ணுமே செட் ஆகல செல்வா. நீ வருத்தப்படாத கீதா, எல்லா வேலையும் கரெக்டாக செட் ஆகி வரும் சரியா? நீ ஃபீல் பண்ணாத. அவங்களுக்கு வேலை இல்லாதோன்னா செலவுக்கே கஷ்டமா தான் இருக்கு செல்வா. என்ன பண்றது? உன் ஆபீஸ்ல ஏதாச்சும் வேலை பார்த்து கொடுக்குறியா? ஐயே, நான் பார்த்து கொடுக்குறேன். இதுக்கு எதுக்கு கீதா நீ அழறா? அழாத அழாத. எனக்கு தெரியும் செல்வா, எனக்கு ஒரு கஷ்டம்னா கண்டிப்பா நீ ஹெல்ப் பண்ணுவானே. அவங்களுக்கு ஒரு வேலை மட்டும் பார்த்து கொடுக்குறிய? கண்டிப்பா கீதா, நான் பார்த்து கொடுக்குறேன். அப்புறம் செல்வா, இன்னும் ஒரு ஹெல்ப்பு கேட்டுட்டு போலான்னு தான் நான் வந்தேன் இப்போ. என்ன கீதா, என்ன ஹெல்ப்பு? அன்னைக்கு ஒரு நகை எனக்கு போட கொடுத்த இல்லையா, அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஹெல்ப் பண்ணு செல்வா. அவங்களோட அக்காவோட பொண்ணுக்கு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, அதுக்கு போட்டுட்டு போறதுக்கு. என்ன கீதா சொல்றா? உமாவோட நகையா? அன்னையே பண்ணதுக்கு இன்றைக்கு எவ்வளோ திட்டுவாங்கன்னு எனக்கு தான் தெரியும். கண்டிப்பா அவ பாக்குற முன்னாடி கொண்டு தந்துடுவேன் செல்வா. இன்னைக்கு ஈவினிங் போட்டுட்டு நான் இன்னும் நைட்டே கொண்டு தந்துடுறேன் உன்கிட்ட. சரி கீதா, நான் எடுத்துக்கொண்டு பின்னாடி வழியா தரேன். இப்போ உமா வந்துட்டானா மாட்டிக்கிடும். ஆ சரி செல்வா. உமா வாரான்னு நினைக்கி தீந்து. நான் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன். அது நீ உமா கிட்டே கேட்டுக்க. ஓ, நான் உமாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உமா வீட்ல இல்லையா? எங்க மைனியை விட்டு போயிருக்க, அங்க போய் பாரு. ஆ சரி செல்வா, கிளம்புறேன். ஏய் உமா, இங்கதான் நிக்கிறியா? அது எப்படி ஆகும்? நான் வீட்ல இல்லாத நேரம் நீ கரெக்டா வீட்டுக்கு வர. ஒளிஞ்சிருந்ததா பார்த்துக்கிட்டா வருவா. இதோ பாரு உமா, நான் இப்போ உங்ககிட்ட சண்டை போட எடுக்கிறதுக்கு எதுவுமே வரல. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? விஷயத்த சொல்லு. சொல்லிட்டு உடனே இடத்த காலி பண்ணு. சொல்லு. ஏங்க, என்ன விஷயம்? இப்பதான் உமா வந்தாலும் ஒன்னதான் கேட்டா. கரெக்டா நீயும் வந்துட்ட. என்னன்னு நீயே பேசிக்க. நான் தான் உன்கிட்ட தான் பேசுறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு செல்வா கிட்ட கேக்குற? நான் அவங்கிட்ட தானே கேக்குறேன், நீ ஏன் கோவப்படியா? சண்டை போட நான் வரல. என்ன விஷயம்னா, மகளிர் தின விழாவுக்கு தான் எல்லாரும் சாரி ஒரே மாதிரி எடுக்கணும்னு எடுக்க முடியல. ஆனா இனி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களாம் மகளிர் குழுல இருந்து. அதுக்காவது எல்லாரும் ஒரே மாதிரி தான் சாரி கட்டணும்னு சார் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டாரா சாரு? கட்டிடலாம் போ, நீ இவ பெரிய முவாரு போ. சொன்னதை சொல்லிட்டு போறேன்னு வந்தேம்மா, அப்புறம் உன்னோட விருப்பம். சரி சொல்லிட்டா இல்லையா, நீ போ. எப்ப சாரி எடுக்க போலாம்? ஏய் எல்லார்ட்டையும் போய் கேளு. நான் என்ன சாரிக்கு தலைமை கத்தாவா? எல்லாரும் முடிவெடுங்க, எல்லாரும் சேர்ந்து போவோம், எல்லாரும் எடுப்போம். நீ முதல்ல வெளியே போறியா? சொல்லிட்டு போறேன்னு வந்ததுக்கு ஒரு மரியாதை இல்லை. சே, நான் அப்புறமா வரேன்னா செல்வா? சரி கீதா. அப்புறமா வர்றியா? ஏதோ வரேன்னு சொல்லிட்டு போறதுதான் அப்படி சொல்லிட்டேன். வரேன். வராத, கிளம்பு கிளம்பு. போயிட்டா மஞ்ச மண்டா, குருத்த முடிய வச்சுக்கிட்டு வந்துருவா. ஆமா, நான் வர முன்னாடி அவ என்ன பேசிட்டு இருந்தா உங்ககிட்ட? உமா ஒன்னும் பேசல. வந்தோன்னு ஒன்னதான் கேட்டா. நான் நீ இப்ப மைனிக்கு விட்டு போயிருக்கான்னு சொன்னேன். சொல்லிட்டு இருக்கும்போது நீயே வந்துட்டா. அவகிட்ட எதுவும் பேசாம இருக்கிறத வர உங்களுக்கு நல்லது. அத மனசுல வச்சுக்கிட்டு நடந்துடுங்க, சரியா? சரி உமா. அப்புறம் நம்ம என்ன பேசணும் உமாளுக்கு தெரியவா போகுது? அப்படி இப்படின்னு ஏதாவது நினைச்சுக்கிட்டு என்ன ஏமாத்தனி மட்டும் நினைச்ச நீ வையா. தெரியும் உமா. என்ன பண்ணுவேன்? விரல் ஒன்னொன்னையும் தரையில வச்சு தனித்தனியா எடுத்துடுவா. கரெக்டா? அதேதான். எப்பவும் மனசுக்குள்ள வச்சுக்க, மாறாத, மறந்துடாத, புரிஞ்சு நடந்துக்க. ஓகே? ஓகே உமா, நீ உள்ள போ. கீதா என்கிட்ட பேசிட்டு இருந்ததுக்கே இவ்வளவு திட்டு திட்டியா? இவன் நகையை எடுத்து கொடுத்தேன்னு மட்டும் தெரிய வரும்போது செத்தேன். சரி, சாயங்காலம் உமா இல்லாத நேரம் கீதா வேற உதவி கேட்டுட்டா, செய்வோம். வேற என்ன பண்ண? என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஆபீஸ்ல இருந்து எனக்கு வேற ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாமாக்கா, சிக்கனு மட்டனு மீன் என்னெல்லாம் உண்டா உடனே வாங்கிட்டு வான்னு சொன்னீங்க. என்னம்மா, என்ன விசேஷம் நம்ம வீட்டுல? ஆமாமாக்கா, நம்ம வீட்டுல விசேஷம் தான். என்னம்மா புதிராவே போட்டுட்டு இருக்கீங்க? என்னம்மா என்ன விசேஷம் சொல்லுங்க. மக்களே, இன்னைக்கு ராதிகா அப்படியே ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு போயிருக்கியா? வழி தெரியாம நின்றியா வீட்டுக்கு வர்றதுக்கு? அதுக்காம கொண்டாட்டம் இல்லல, முழுசா கேளு. அந்த நேரம் தான் அரவிந்த் பாத்திருக்கான். இப்ப அரவிந்த் ராதிகாவை கூட்டிட்டு வரான். என்னம்மா சொல்றீங்க? அரவிந்த் நம்ம வீட்டுக்கு வரானா? ஆமாமாக்கா, சொன்னா உனக்கு சந்தோஷமா தானே இருக்கு? ஆமாம்மா சந்தோஷமா தான் இருக்கு. இப்பவாவது மனசு மாறினீங்களே. அரவிந்த் அவன் ஒய்ஃபோட தானே வரான். என்னல
சந்தோஷமா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், தேவையில்லாத அவளை பத்தி இழுத்துட்டு இருக்கிய. அரவிந்த் அவன் ஒய்ஃப கூட வரணும்னு தானே கேட்டேன், இதுல என்ன? அவ்வளவு கூட ஒன்றும் வரல, ராதிகாவை தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கியா. அதுக்குதான் அவனுக்கு சமைச்சு போட தான் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். சரி சரி, கோவப்படாதீங்க. நல்ல சந்தோஷமா நிம்மதியா இருந்தேன். பையன் தேவையில்லாததெல்லாம் சொல்லி எடுத்து சந்தோஷத்தை கெடுத்துட்டான். சரி சரி போங்க, விடுங்க. எல்லாத்தையும் வாங்கி கொண்டு எங்க வச்சா? சமைக்கணும் இல்லையா? அடுப்பங்கரையில தாமா இருக்கு. சரி போய் பாக்கி. அரவிந்த் வாரான்னு சந்தோஷத்தை சொல்லி இவன் தேவையில்லாதவளை பத்தி கேட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் உருப்படதுக்கா இருக்கு. அரவிந்த் அவன் ஒய்ஃபு கூட தானே வரானான்னு கேட்டேன், அதுக்கு இவ்ளோ பெரிய போர்க்களத்தை பண்ணிட்டு போறாவ. எப்பா எப்பா. என்ன இவ்வளோ லேட் ஆகுது? ஃபோன் அடிச்சப்புறம் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன இல்லைன்னா மிஸ்டு கால் பார்த்தோன்னே கால் பண்ணுவாங்களே, இன்னைக்கு என்ன பேசாம இருக்காங்க? அஜிதா, அத்தை. மாட்டு தொழுல கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா, அதான் கழுவி விட்டுட்டு வர லேட் ஆயிட்டு. சாப்பிட்டியா மக்களே? இல்லத்த, இனிதான் சாப்பிடணும். இன்னும் சாப்பிடாமல இருக்கியா? ஆமா அரவிந்த் அங்க. அவங்க என்ன வீட்டுக்கு வரலத்த, கால் பண்ணி பார்த்தேன், அட்டன் பண்ணவும் இல்லை. அப்படியா? ஆனந்த கூட எங்கேயாவது வெளியே போயிருப்பானா இருக்கமா? போனை தான் வீட்டுல இருக்க, என்னது பாத்தியா? இல்லை, காலையில் போகும்போது நான் ஃபோனை கையில் தான் கொடுத்து விட்டேன், ஆனால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படியா? சரி சரி வருவான், நீ போய் சாப்பிடு போமா. இல்லத்த, அவங்க வந்துடட்டும், வந்தோடனே சேர்ந்தே சாப்பிடியும். ஐயே இதெல்லாம் பயந்துகிட்டு இருக்க கூடாது. அவன் எங்கேயாவது வேலையில கேட்டுட்டு எங்கேயாவது போயிருப்பான். இப்ப வருவாமா, நீ போய் சாப்பிடு. பரவாயில்லத்த, அவங்க வந்துடட்டும், வந்தோடனே சேர்ந்தே சாப்பிட்டுக்கலாம். சரி மக்களே, இப்ப நான் வரட்டு. அவன் வந்தோடனே அப்ப நானும் சாப்பிடியே. இல்லத்த, நீங்க போய் சாப்பிட்டுட்டு படுங்க, உங்களுக்கு காலையில எழும்பி வேலை எல்லாம் இருக்குல்லத்த, நீங்க சாப்பிட்டுட்டு படுங்க, நான் அவங்க வர்றதோட வெயிட் பண்றத. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ சாப்பிடாம இருக்கும்போது எனக்கு என்ன சாப்பிடவா தோணும்? அவன் வந்துடட்டு, சேர்ந்தே சாப்பிடுவோம். சரிம்மா. அப்போ நீ உன்னிங்க இரு, நான் ராணிய கலையிட்டுல போய் ஆனந்துக்காக ஒரு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டுட்டு வந்துடட்டாமா? சரித்த, நானும் வரட்டா? வேண்டாம் மக்களே, மணி ராத்திரி ஆயிட்டு இல்லம்மா, நீ வீட்டுல இரு. நான் பக்கத்துல தானே போயிட்டு கேட்டு ஓடி வந்துடுறேன், சரியா? சரிங்க அத்தை. வீட்டுல இருந்த மக்களே நான் இப்ப போயிட்டு ஓடி வந்துருவேன். சரிங்க அத்தை. எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே, ஃபோன் வேற எடுக்க மாட்டேங்கிறாங்களே. எட்டி, இப்ப அந்த ராங் நம்பர்ல இருந்து உனக்கு ஃபோன் வருதா எப்படி? ஏமா தாயே, எனக்கு போனும் வரல ஒன்னும் வரலமா, நீ சும்மா இரு. நம்ம கிட்ட நல்ல பிள்ளை மாதிரி இருந்து கதைகளை கேட்டுட்டு அம்மிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுப்பா. இவகிட்ட எதுக்கு சொல்லணும்? என்னமோ தெரியல, ஏதோ மறைக்கிறானி மட்டும் நல்லா தெரியுது. மவளை மாட்டு அப்புறம் இருக்கு. வாட்டி அப்புறம் பேசுற பேச்ச பாரு, ரொம்ப நல்ல மாதிரி பேசுவாரி. உன் வேலையை பார்த்துட்டு போ. கிட்டி, எல்லாரும் உறங்கிய நேரம் என்னத்துக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கிறிய? நான் ஒன்னும் சத்தம் போடலம்மா, இவாதான் கத்திக்கிட்டு இருக்கியா. கத்தி கத்தி இப்ப ஊரையே கூட்டிடுவா பாருங்க. ஆமா, எனக்கு இவளுக்கு கத்த தெரியாது இல்லையா, என்ன மட்டும் குறைச்சல வந்துருவா. வந்தேன்னு நினைச்சீங்க, ராத்திரி கம்ப எடுத்தா முறியதற்கு ஆட்டி வாங்குவிய. வீட்டுள்ள ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. சிங்கிள கொண்டு தின்னுட்டு பாத்திரத்தை அப்படியே போட்டுட்டு போயிருங்க. வீட்டுல கழுவதுக்கு ஒரு வேலைக்காரி இருக்கே இல்லையா, அவ எல்லாத்தையும் கழுவி வைப்பா. ஒரு பொறுப்பாது இருக்கட்டி. இல்ல கேளுங்க அம்மா, இவதான் லாஸ்ட் கொண்டு போட்டா. வாயை மூடிட்டு இருட்டி. ஒரு வேலை வீட்டுல குனிஞ்சு நிமிந்து செய்திடாதுங்க, அப்படியே இருங்க. எல்லா வேலையும் தானா நடக்கும். அம்மா தொடங்கியாச்சு. இனி அம்மா நிறுத்தவே மாட்டாவு பாரு. பிள்ளைகளா இருந்தா அம்மைக்கு கொஞ்சம் வேலை செய்து கொடுத்தோ எடுத்தோன்னு இருக்கான். ஆனா எங்க புத்திக்கிட்ட மாடுவளுக்கு ஒரு விவரமும் கிடையாது. எல்லாம் அவுச்சிக்கிட்ட கொண்டு கொடுத்தா தின்னுகிட்ட அவ்வளவு வீரவா சோழவான்னு இருப்பாளுவ. அம்மா ஒன்னதான் திட்டுது. ஆஹா, ஏன்னா இவ்வளவு திட்டல, ஆள பாரு பாட்டி. எரும மாடுவளே, அம்மா இவ்வளவு தூரம் கத்திட்டு கிடைக்காளே, அடுப்பங்கரைக்கு போய் கொஞ்சம் வேலை தான் செய்து கொடுப்போம். ஒன்னும் தோணாதட்டி. ஆமா, சும்மா திட்டிக்கிட்டே இருக்கிறிய. ஆமா, ஏன்னா எனக்கு தலைக்கு சுகம் இல்ல இல்லையா, திட்டிக்கிட்டு இருக்கேன் நான். திட்டிக்கிட்டு போட்டி உறங்குறதுக்கு போய் ஒருத்தி பெருக்கிட்டு பாய விரி போட்டி. அம்மா நேத்து நான் தான் பாய விரிச்சேன், நான் தான் பெருக்கவும் செய்தேன். இன்னைக்கு அவள்கிட்ட சொல்லுங்க. ஆமா, ஏன்னா இவ இருந்து படுக்கல, நான் மாட்டல படுத்து உறங்க. ஆள பேரு யாருனாலும் செய்யலாம், அவளா செய்ய சொல்லுங்க. கம்பை எடுக்க வச்சிடாது கட்டி. ராத்திரி ஒரு வீட்லயாவது சத்தம் கேக்குதா? இந்த வீட்டுலதான் விடிய விடிய ஒரே சத்தம். ஒழுங்கா போங்க நீ. இதா போறோம், திட்டிக்கிட்டே இருப்பாவ. திட்டியாவளாமே திட்டியாவ. ஏன்னா இவ்வளவு நான் சொல்லி இதெல்லாம் கேட்டுட்டுல இருக்காளுவ. எனக்கு அந்த தலைக்கு சுகம் இல்லாமலே திட்டிட்டு இருக்கேன். புலம்பி தள்ளிட்டு தான் போவாளுவப்பா. ஏன் வாயில இருந்து ஒரு வார்த்தை விழுந்தா அவளோட வாயில இருந்து 9 வார்த்தை வரும். என்ன பிள்ளைல அப்பா வளருதுன்னு தெரியல. அனிகா, அட வா லட்சுமி, என்ன இந்த நேரம் வந்திருக்கிய? நான் வரதெல்லாம் இருக்கட்டு. என்ன வீட்டுல ஒரே சத்தமா இருக்கு. வர முன்னாடி அங்க ஒரு சத்தம் அப்படி கேக்குது. ஏன்டா? நான் 2 எரும மாடோட பெற்று வச்சிருக்கேன் இல்லையா, என்னதான் மழை வெஞ்சாலும் எரும மாடோட உரைக்காது பத்தியா? அதே மாதிரிதான், என்னதான் நான் திட்டினாலும் இவ்வளவு புத்தியே வராது பத்துக்க. அதுக்காக இப்படி கிடந்து பிள்ளைகளை திட்டிட்டு கிடக்குதிய. ஒத்த சாமத்துக்கு என்ன சவுண்டு தெரியுமா?
திட்டாம ஒரு வேலையும் செய்ய மாட்டோளோ லட்சுமி. என்னத்த சொல்லு காக பிள்ளைகளை போட்டு இந்த ஏச்சாக்கா ஏச இது பாவந்த பிள்ளைகளும் வேற இவ்வளோலா எனக்கு மூளை மாதிரியே நிக்காளுவ, என்ன மிச்சமா மாமியார் மாதிரி நிக்காளுவமா. சரி லட்சுமி அதை விடு. என்ன நீ இந்த நேரம் வந்திருக்கியா? இல்லக்கா அரவிந்த் தான் வீட்டுக்கு வரல இல்லையா, அதான் ஆனந்த் ஏதாவது ஃபோன் பண்ணானு கேட்டுட்டு போலான்னு வந்தேக்கா. ஆனந்த் வீட்டுல இல்லாம இருக்கான். நேரமே வந்தான், தலை வேதனைட்டு ஒரு மாத்திரை போட்டுட்டு படுத்துருக்கான். ஏமா? அப்படியாக்கா? அரவிந்த் இன்னும் காணல பாத்துடுங்க. அஜிதா வேற பயந்துகிட்டு இருந்தா. அப்ப நான் தான் சொன்னேன் ஆனந்த் கூட எங்கேயாவது போயிருப்பானா இருக்கானே. ஐயே ஆனந்த் ஒரு 6:30 போலே வீட்டுக்கு வந்துட்டாமா. அவன் அப்பவே வந்தோன்னு தலை வேதனைட்டு மாத்திரை போட்டு படுத்துட்டான் பாத்துக்க. அப்படியாக்கா? இந்த பையன் எங்க போனான்னு தெரியல பாருங்க. போன் அடிச்சாலும் எடுக்கான் இல்ல. அப்படியாமா? நான் வேணா ஆனந்த எழுப்பி கேப்போமா? வேண்டாக்கா பிள்ளை உறங்கட்டு. இப்ப இல்லையா உறங்க வேலை செய்ய, கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்போம். பின்ன சரி லட்சுமி, எங்கேயாவது வேலை கேட்டதாவது போயிருப்பான்னு நினைச்சேன். என்ன போன் அடிக்க இல்ல பாத்துடுங்க. வா பின்ன ஆனந்த எழுப்பி கேப்போம் வா. சரிக்கா பின்ன வாங்க, அவனை எழுப்பி கேட்டுட்டு ஒரு திருப்தியா இருக்கேன் இல்லையா? சரிம்மா வா. மக்களே அக்கா தலைவேதனை படுத்துறீங்கன்னு சொன்னாவ. ஆமாத்தே படுத்தேன், தூக்கம் வரல. அரவிந்த் வீட்டுக்கு வந்துட்டானா? அரவிந்த் எங்க போனான்னு தெரியல மக்கா, போன் பண்ணாலும் எடுக்கல. அதான் உன்கிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்படியாத்தே இன்னும் வீட்டுக்கு வரலையோ? இந்த நானும் அரவிந்தும் டீ கடையில நின்னோம். அப்ப அவனோட அத்தை பொண்ணு யாரோ சொல்லுவீங்க இல்லையா? யாரு? ராதிகாவா? ஆமா ஆமா, அந்த பிள்ளை ஏதோ ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு வந்தாலாம். வீட்டுக்கு போக வழி தெரியாம பஸ் ஏற தெரியாம நின்னா. அதான் கொண்டு விட்டுட்டு வரேன்னு போனான். இன்னும் வீட்டுக்கு வரலையா? வரலையே மக்களே. எப்ப போனா? ஒரு 6 மணி போலயே போனாத்தே. ச்சே, போன பிள்ளை வீட்டு விட்டா இல்லையா இருக்குமே. லட்சுமி கோவப்படாத. பாருங்க அக்கா, அந்த பிள்ளைய இவன் கொண்டு விட வேணா கொண்டு விட்டுட்டு வர வேண்டியதானே. ஏன் இவ்வளவு நேரம் ஆக்கிட்டு இருக்கியான்? சரி கோவப்படாத. அச்சுதா தெரிஞ்சா ஒரு மாதிரியே நினைப்பா. சரி என்ன நம்ம போய் பார்த்துட்டு வந்துருமா? ஏத்தே நான் அவனு வேணா ஃபோன் பண்ணி பாக்குறேன். நீங்க இந்த ராத்திரியில அங்க போக வேண்டாம், ஃபோன் பண்ணி நான் பாக்குறேன். மோனே என்ன நீ கேட்டு பாரு மோனே, ஒருக்கா அடிச்சு பாரு நீ ஒருக்கா போனா. சரிம்மா நான் கால் பண்ணி பாக்குறேன். பாருங்க அக்கா, அவளை கொண்டு விட தானே போனோம். போயிட்டு வர வேண்டியதானே. இவன் எதுக்கு அங்க இவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்கியான்? ஒருவேளை என்ன போய் சேரலையே என்னன்னு நமக்கு தெரியல இல்லையம்மா. போன் எடுத்தா தானே தெரியும். பிள்ளை அவ்வளவு போன் எடுத்து என்ன ஏதுன்னு சொல்லலாம். அதை விட்டுக்கிட்டு வீட்டுல பொண்டாட்டி இறந்து அழுதுகிட்டு கிடைக்கியா. சரி இப்ப நீ ஏதோ அஜிதாள்கிட்ட சொல்லண்டா. நம்ம அவன் போன் அடிக்கானு பாப்போன்னா. எப்பா என் தலை வேதனையா இருக்கு. உயிரே பெய்யறான்க்கா. பையன் ஏன் இப்படி பண்ணியான்னு தெரியல. நீ கோவப்பட்டு கத்தாத. முதல்ல அவன் பேசிட்டது சொல்லட்டு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரிக்கா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.